அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையும் தற்செயலானவை அல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், வேறு என்னவெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்? விவரம். வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நிகழும் தாமதம் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையும் தற்செயலாக அமையவில்லை என்றும், நான் தொடர் முழக்கம் எச்சரித்து வரும் ஆபத்து வாசற்படி வரை வந்துவிட்டது என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரை செயல்பாட்டுக்குள் உள்ள இத்தகைய செயல் நஞ்சகம் இழந்தது என்றும், அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சி சமநிலை குறித்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சதித்திட்டம் குறித்து நான் முன்பே எச்சரித்திருந்தேன் என்றும், தற்போது மத்திய முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் பாஜக எப்படி இந்த கைவரிசையை காட்டப் போகிறது என்பதை விளக்கமாக எடுத்துக் கூறுகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி மறுவரை தொடர்பாக பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலைகளை கருத்தில் கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்கிறது என்றும், ஆனால் இவை தெளிவற்ற ஒரு மழுப்பல் பதில்கள் என்றும் முதலமைச்சர் சாடியிருக்கிறார். தொடர்ச்சியாக 2027 சென்சஸ் அடிப்படையில் தொகுதி மறுவரையை மத்திய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை பாதிப்புள்ளாக ஒரு செயலாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அதற்கு பதில் கூறியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள், அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்திற்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுத்து நம் மாநிலம் வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம்.